into the world the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்கிறது மெஞ்ஞானபுரம். இந்த மெஞ்ஞானபுரம் எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதையும் மெஞ்ஞானபுரத்தில் உள்ள தேவாலயம் எப்படி உருவானது என்பதையும் நம்ம காணலாம். இதற்கெல்லாம் காரணம் ரெவரண்ட் ஜான் தாமஸ் ஐயர் ஆவார். அவருடைய பங்களிப்பை நாம் இப்போ பார்க்கலாம். ரெவரண்ட் ஜான் தாமஸ் அவர்கள் 4 மாத கடற்பயணத்திற்கு பின்பு 1837 ஆண்டு டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் தினத்தன்று சென்னை வந்தடைந்தார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திருநெல்வேலி வந்து அடைந்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் திருச்செந்தூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் உள்ள மெஞ்ஞானபுரம் என்னும் இடத்தை தேர்வு செய்தார். முதலில் மெஞ்ஞானபுரத்திற்கு நெடுவிளை என்ற பெயர் இருந்தது. மெஞ்ஞானபுரத்தில் தனது திருப்பணியை தொடர்ந்தார். ஆரம்பத்தில் பல்வேறு வகையான இன்னல்களை சந்தித்தார். கிறிஸ்தவ மக்களின் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது. கிறிஸ்தவ ஆலயங்கள் பல இடிக்கப்பட்டன மற்றும் பல்வேறு இடங்களில் தீக்கிரையாயின. புதிதாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை தமது அன்பான வார்த்தைகள் மற்றும் அரவணைப்பு சட்டத்தின் மூலமாக இன்னல்கள் ஏற்படாதவாறு பார்த்து கொண்டார். கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுக்கு மெஞ்ஞானபுரத்தில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்றும் இந்த ஊர் மக்களுக்கு சிறந்த சபை ஊழியராக திகழ வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்திலே இருந்தது. சுவிசேஷ பணி 5 பிரிவாக பிரிக்கப்பட்டது. இதில் ஒரு பிரிவினை கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கவனித்து கொண்டார்கள். ஏறக்குறைய 120 கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷ ஊழியங்களை அறிவித்தார். 1845ஆம் ஆண்டு பயங்கர புயல் காற்று வீசியது. புயல் காற்று வீசியதன் விளைவாக மெஞ்ஞானபுரத்தில் பல கூரைகள் சுவர்கள் இடிந்து விழுந்தன. கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் கூரைகள் சுவர்கள் அனைத்தையும் சரி செய்து நேராக ஒரு அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்து தெருவினை நேராக அமைத்தார். அனைத்து வீடுகளின் முன்பு தென்னை மரத்தினை அமைத்தார். அது தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் மெஞ்ஞானபுர மக்களுக்கு தகுந்த கல்வி கொடுத்து வந்தார். இதனிடையே மிஸ்ஸஸ் மேரி தாமஸ் அவர்கள் பெண்களுக்காக ஒரு பள்ளியை நிறுவ நினைத்து எலியட் டக்ஸ்போர்ட் பள்ளி உருவாக காரணமாயிருந்தார். ஆண்களுக்கு என்று தனி பள்ளி மற்றும் விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டது. 1844ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி டக்கர் என்பவரால் முதலாக அஸ்திவாரம் போடப்பட்டது. 1861ஆம் ஆண்டு கனம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் இங்கிலாந்து சென்று நிதி உதவி திரட்டினார். 1864ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கோபுரம் முடிவு வேலைக்கு வந்தது. சென்னை கவர்னர் நேப்பியர் என்பவர் மெஞ்ஞானபுரம் வந்திருந்த போது முழுமை பெற்ற ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வருடம் நவம்பர் 10ஆம் நாள் ஜான் தாமஸ் ஐயரின் பிறந்த நாளை மெஞ்ஞானபுர கிராம மக்கள் இன்றளவிலும் நினைவு கூர்ந்து விசேஷ ஆராதனை நடத்தி வருகிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரெவரண்ட் ஜான் தாமஸ் அவர்களின் கல்லறை. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.